குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு தாயாடு அது 5 குட்டிங்களோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் கருப்பு நிற ஆட்டுக்குட்டியாக இருந்துச்சு. அப்புறம் அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தனால தாயாடு அந்த ஆட்டுக்குட்டியை சேர்த்துக்கவே இல்லை. அது மட்டும் எப்போவுமே தனியாகவே இருக்கும். பசிச்சா பச்சை புல் தேடியும் குடிக்க தண்ணி தேடியும் அருவி பக்கம் போகும். அங்கே ஒரு சின்ன பையன் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தான். தினமும் மதியம் வந்து அது கூட விளையாடுவான். அதுக்கு பழங்களும் கொண்டு வந்து கொடுப்பான். இப்படியே நாளும் போச்சு. ஒரு நாள் தாயாடும் அதோட மற்ற 4 ஆட்டுக்குட்டிங்களும் வயலுக்கு போய் விளைஞ்சு நின்ற நெல்லெல்லாம் சாப்பிட்ருச்சு. அப்போ அங்கே வயல்கார ஆளும் வந்தார். அங்கே நெல்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆடுங்க மேலே கோபப்பட்டு பக்கத்தில் இருந்த வேலியில் அடைச்சும் வச்சுட்டாரு. தாயாடும் அதோட குட்டிங்களும் உதவிக்காக சத்தம் போட்டு கத்துச்சுங்க. சத்தம் கேட்ட கருப்பாட்டு குட்டி உடனே ஓடி வந்து பார்த்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிச்சு. நல்ல வேலை அப்போ மதிய நேரன்றதுனால உடனே அருவிக்கு போய் அதோட நண்பனான பையனை பார்த்து தான் கூட வேலைக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. தன்னோட அம்மாவையும் அதோட சகோதரர்களையும் காப்பாற்ற சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு அந்த பையனும் வேலையிலேருந்து அந்த ஆட்டுக்குட்டிங்களை திறந்து விட்டான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தாயாடு தான் செஞ்சு தப்பை உணர்ந்து அந்த கருப்பாட்டிக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு. இதில் இருந்து என்ன புரியுது குட்டி? மற்றவங்க நமக்கு கெட்டதே செஞ்சாலும் அதை பற்றி யோசிக்காம அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் உதவணும். நாளைக்கு பார்க்கலாமா? பாய் பாய்.